ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். உடல்நலம் மற்றும் மருத்துவம் தொடர்பான பல்வேறு தலைப்புகளில் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு டாக்டர் உமாசங்கர். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், என்னோட முதல் கேள்வி ஜாண்டிஸ், இந்த மஞ்சள் காமாலை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா என்ன, மக்களுக்கு ஒரு புரிதல் உண்டாக்குறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. ப்ளஸ் ஆரம்ப கால அறிகுறிகள் என்ன? லைக் ஒரு சிலர்லாம் சீரியஸ்னஸ் என்னன்னே தெரியாம அதை அப்படியே விட்டுருவாங்க. சோர்வா இருக்கா, ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ ஆரம்பத்திலே அதை கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க சார். ரொம்ப நல்ல கேள்வி மேடம். ஜாண்டிஸ் ಅನ್ನது இல்லை மஞ்சக்காமலை ಅನ್ನது உடம்புல பிலிருபின் லெவல் ஏறும்போது ஐதர் தோல்ல இருக்கட்டும் இல்லை கண்ணா இருக்கட்டும் மஞ்சளா மாறும்போது தான் மஞ்சக்காமலை இல்லை ஜாண்டிஸ் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு மோஸ்ட் காமன் காஸ் லிவர் டிசீஸ். என்ன லிவர் ஐதர் லிவர்லி ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணனால இல்லை லிவர் இன்ஃபெக்ஷன் வரும்போது லைக் வைரல் ஹெப்படைட்டிஸ் இல்லை லிவர் சிரோசிஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல போகும்போது ஜாண்டிஸ் எல்லாமே வரும். சில அதர் ரீசன்ஸ் என்னன்னா அதர் ரீசன்ஸ் ஆர் லைக் ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அப்படி நாங்கள் சொல்லுவோம். என்னென்னா பிளட்லி லைக் நம்ம ரெட் பிளட் செல்ஸ் ரத்த கணங்கள் இருக்குல்ல, அந்த ரத்த கணங்கள் ரொம்ப சீக்கிரமாக இறந்துட்டீங்களா இல்லைன்னா ஹீமோலைசிஸ் அப்படி நாங்கள் சொல்லுவோம். அப்படி ஆகும்போது கூட ஜாண்டிஸ் வரலாம். இல்லை சம்டைம் அந்த பித்த குழையில அடப்பு ஏற்பட்டும் போது ஐதர் லைக் பித்த குழையில கல் இருக்கும்போது இல்லை கட்டியாக இருக்கும்போது அந்த டைமில் கூட ஜாண்டிஸ் வரலாம். ஸோ ஜாண்டிஸ் ಅನ್ನதே ஒரு அறிகுறி, சிம்டம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்பவுமே பசி இருக்காது, உடம்பு ரொம்ப வீக்னஸாக இருக்கும், இல்லை வயிற்று வலி வரும். ஸோ இந்த அர்லி ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் காட்டுட்டிங்களா ஜாண்டிஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அர்லி ஸ்டேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கேட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ். இப்போ எதனால இந்த ஜாண்டிஸ் வந்திருக்கு அதுக்கு ட்ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு மஞ்சக்காமலே குறையும். ஸோ லைக் பை சான்ஸ் உங்களுக்கு லைக் லிவர்லி இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை லிவர்லி இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படி இருந்தால் நாங்கள் யூஸ்வலி சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இல்லை ஆன்டிவைரல்ஸ் தான் நாங்கள் தருவோம். இல்லை பை சான்ஸ் அந்த பித்த குழையில அடப்பு ஏற்பட்டதுன்னா ERCP அப்படி நாங்கள் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அந்த அடப்பு வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாண்டிஸ் குறையும். ஓகே சார். இப்போ ஜாண்டிஸே ஒரு சிலர் ஃபுட்டு வழியாக சரிப்படுத்திடலாம். பத்திய சோறு இதை இந்தந்த ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டோன்னா நேச்சுரலாக வீட்லேயே க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னாங்கிறாங்க. ஸோ இது உண்மையா இல்லை உண்மையிலேயே ஒரு டாக்டர் அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுதா? ஆக்சுவலி இப்போது நாங்கள் அதே சொன்னேன்ல, உங்களுக்கு ஜாண்டிஸ்க்கு லைக் வைரல் ஹெப்படைட்டிஸ், இப்போ வைரல் ஹெப்படைட்டிஸ் ஏ இருக்கட்டும் இல்லை வைரல் ஹெப்படைட்டிஸ் ஈயா இருக்கட்டும், அது செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். யூஸ்வலி ஒரு 2 இல்லை 4 வாரத்துலேயே அதே குறையும். ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் ஃபுட்டு கண்ட்ரோலில் இருந்தால் லைக் எண்ணெய் பதார்த்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு லைக் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்திங்கன்னா ஜாண்டிஸ் அதே குறையும். சில காரணங்கள் இருக்குது, லைக் நான் இது லிவர் சிரோசிஸ் இல்லை லிவர்லி எது பித்த குழையில எதுவுமே அடப்பு ஏற்படும் போது அதில் நீங்கள் டயட்லி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவை. ஸோ அது என்ன வகைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காவது ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ஒரு ஸ்கேனிங் இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ பேபிஸ் பிறக்கும் போதே அவங்களுக்கு ஒரு ஜாண்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் மோஸ்ட்லி ஒரு மாதிரி பதற்றம் அடைஞ்சிருக்காங்க. குழந்தைக்கு ஒரு ஜாண்டிஸ் இருக்குது, என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல். ஸோ அது எவ்வளோ காமன்? அதோட அது லைக் ஒரு நேச்சுரலாக நடக்கிற விஷயமா, லைக் ரொம்ப தப்பான விஷயமா? மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுங்க சார். நீங்கள் கேட்ட கேள்வி நியோனேட்டல் ஜாண்டிஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இது எதனால ஆகுது அப்படின்னா லைக் கல்லீரல் பிறந்த குழந்தைலி லைக் சில என்சைம்ஸ் எல்லாம் தேவைப்படுது அந்த பிலிருபின் லெவல் ஹேண்டில் பண்ணதுக்கு. அந்த என்சைம்ஸ் எல்லாம் உலகம் இருக்காதனால அந்த ஜாண்டிஸ் வரும். இது சாதாரணமாக எல்லாருக்கும் நடக்கிற விஷயமா. லைக் ஃபார் அரௌண்ட் 100 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஆஃப் த பேபிஸ்க்கு பிலிருபின் ஒரு 5 to 10 வரைக்கும் சாதாரணமாக இருக்குது. 10 மேலே போனால் தான் உங்களுக்கு சம்டைம் ஃபோட்டோதெரப்பி அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் தான். ஸோ பயப்பட அவசியத்தை கிடையாது. பட் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் பார்க்கணும், உங்கள் பிலிருபின் லெவல் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கணும். பை சான்ஸ் ரொம்ப ஹை பிலிருபின் போயிடுச்சுன்னா லைக் குழந்தைக்கு பிரெயின் டேமேஜ் எல்லாம் வரலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகே சார். இப்போது இதில் தெரிய வர்றது என்னென்னா, லிவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ஹியூமன் பாடிக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த லிவரை ஒரு சிலர் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, அது லைக் பாதுகாக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு லிவரை டேமேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லிவர் டேமேஜுங்கிறது எந்த அளவுக்கு சீரியஸ், எந்த அளவுக்கு தெரியவே தெரியாது. இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகிற வரைக்கும் மக்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வே இருக்காது. ஸோ லிவரோட ஹெல்த்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார்.
சரி, லிவர் வந்து ஒரு நம்ம பாடியில் இருக்கிற ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி. நாங்கள் என்ன சாப்பிடுவோம் அது டைஜஷன் பண்ணதுக்கு தேவையான பித்த ரச லிவர்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டாவது, நாங்கள் சாப்பிட்ட உணவில் டைஜஸ்ட் ஆகி லிவரில் தான் ஸ்டோரேஜ் ஆகும். நாங்கள் தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்ட டாக்ஸின்ஸ் கூட, நாங்கள் தேவையில்லாத சாப்பிட்ட மருந்துகள் கூட, தேவையிருந்த மருந்துகள் கூட, அப்புறம் எல்லாமே டீடாக்சிஃபை பண்ண ஆர்கன் தான் லிவர். நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது கூட லிவர் தான் ப்ரொடக்ஷன் ஆகும். அர்லி ஸ்டேஜ் ஆஃப் லிவர் டிசீஸ்லேயே ஒரு சிம்டம்ஸ் கூட இருக்காது. ஸோ மெயின்லி லைக் லிவர் சிம்டம்ஸ் எல்லாம் லைக் பை சான்ஸ் உங்களுக்கு வயிறு மஞ்சக்காமலை வருது, இல்லை வயிறு உப்பசம் வருது, காலு வீக்கம் வருது, ரத்த வாந்தி வருது, இதெல்லாம் லைக் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் வரப்போகுது. ஸோ அர்லி ஸ்டேஜ்லேயே மைல்டான சிம்டம்ஸ் லைக் பசி இல்லை, கொஞ்சம் வீக்னஸாக ஃபீல் ஆகுது, வயிற்று வலிக்குது, இந்த சிம்டம்ஸ் இருந்தவுடனே டாக்டர் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகே சார். இப்போ அந்த லிவரில் வந்து ஃபேட்டி லிவர்ன்றது ரொம்ப ஒரு ஃபேன்சியான வேர்ட் ஆகிடுச்சு. 10ல் 4 பேருக்கு 5 பேருக்கு இருக்கிற மாதிரி வந்து எல்லாரும் அதை எனக்கு இருக்குது உனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க. அதோட சீரியஸ்னஸ் என்ன சார் ஃபேட்டி லிவர்? வெரி குட் கொஷின். ஃபேட்டி லிவர் என்னது இப்போது லைக் வித் திஸ் லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப காமன். நீங்கள் 10 பேர் பண்ணீங்களா, நீங்கள் 4 பேர் மட்டும் சொன்னீங்களா, நான் 6-7 பேர் இருக்கிறது பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, நம்ம பாடியிலே நமக்கு தேவை இருக்கிறதுக்கு அளவுக்கு எக்ஸஸாக கேலரிஸ், எக்ஸஸாக ஃபேட் நாங்கள் இன்டேக் பண்ணும்போது இந்த கேலரிஸ் எல்லாம் ஃபேட்டாக மாறும். ஸோ அந்த ஃபேட் போயிட்டு லிவரில் தான் ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனால தான் ஃபேட்டி லிவராகி மாறிட்டு இருக்குது. இதுக்கு ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அர்லி ஸ்டேஜ்லேயே வெறும் ஃபேட்டி லிவர் இருந்தால் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது, அது கம்ப்ளீட்டாக ரிவர்சிபிள். பை சான்ஸ் இந்த ஃபேட்டி லிவர்லி இன்ஃப்ளமேஷன், ஹெப்படைட்டிஸ் அந்த ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா அந்த டைம்லி லைக் இட் கேன் ப்ரோக்ரெஸ் டு லிவர் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த லிவர் சாஃப்டான லிவர் கட்டியாக மாற போகுது. ஸோ அதுக்கப்புறம் சிர்ரோசிஸ் ஸ்டேஜ்க்கே மாறுது. ஸோ இந்த சிர்ரோசிஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டுன்னா அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் அர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி அந்த மெயின்லி ட்ரீட்மெண்ட் என்னென்னா வெயிட் ரிடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். அப்புறம் உங்கள் உணவு. ஸோ மெயின்லி இது ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும், ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் கூட நீங்கள் உங்கள் ஃபேட்டி லிவர் குறையலைன்னா தெர் ஆர் ரீசெண்டாக ட்ரக்ஸ் எல்லாமே, டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும். ஓகே சார். இப்போ இந்த லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிலர் ஆல்கஹாலே யூஸ் பண்ணுறாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆல்கஹால் குடித்தா உள்ளே வந்து லிவர் செல்ஸ் எல்லாம் டீஜென்ரேட் ஆகும், புது செல்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 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 கஷ்டமாகவே யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆல்கஹாலுக்கும் லிவருக்கும் என்ன சார் ரிலேட்டிவிட்டி இருக்குது? ஸோ எப்படி இது டேமேஜ் தான் கொடுக்குமா, இல்லை ரீஜென்ரேட்டுக்கு யூஸ் ஆகுமா, எப்படி சொல்லுங்கள். சரி, லிவரே ஒரு டீடாக்சிஃபை பண்ண ஆர்கன். ஸோ லிவர் டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கே ஒரு மருந்து இல்லை ஆல்கஹால் கூட தேவை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அது. ரெண்டாவது, ஆல்கஹால் நீங்கள் லைக் கண்டிப்பாக டீடாக்சிஃபைங் ஏஜென்ட்டே கிடையாது. இட் இஸ் எ டாக்ஸிக் ஏஜென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கன் டு பி எஃபெக்டட்னா லிவர் தான், கல்லீரல் தான். முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் ஒரு டெய்லிக்கு ஒரு ட்ரிங்க்ஸு, ஒரு பெக்கு, இல்லை வாரದಲ್ಲಿ 1-2 பெக் எடுத்தால் நல்லது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டான ஸ்டடீஸ் வருது. ஸோ ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்தாலும் ஒரு ட்ரிங்க்ஸே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் லைக் எந்த அளவில் ஆல்கஹால் எடுத்தாலும் கூட இட் இஸ் நாட் சேஃப். ஸோ இது லிவரை டேமேஜ் பண்ணுது. அதுக்கப்புறம் டோஸ் டிபெண்டட் கேன்சர் சொல்லுவோம். நாங்கள் புற்றுநோய்கள் இருக்குது, குடல் புற்றுநோய் இருக்கலாம், பிரெஸ்ட் கேன்சராக இருக்கலாம், கல்லீரல் புற்றுநோய் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆல்கஹாலின் தான் காஸ் ஆகுது. ஸோ தெர் இஸ் நோ சேஃப் லிமிட் ஃபார் ஆல்கஹால். ஓகே. ஆனால் பியருக்கு எக்ஸப்ஷன் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் பியர் அடிச்சா ஸ்டமக் நல்லது, குட் பாக்டீரியாஸ் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது ஆல்கஹாலில் ஸ்பிரிட் இருக்குது. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஸ்பிரிட். ஸோ நீங்கள் அதை எடுத்தீங்களா ஸ்டெர்லைஸ் ஆகும் தவிர வேற ஒன்றும் ஆகாது. ஸோ குட் பாக்டீரியா கண்டிப்பாக வளராது. சார், இப்போ இந்த நேச்சுரலான ஆல்கஹால்ஸ் இருக்கும், இந்த கல் அந்த மாதிரியான விஷயம் இருக்குது, அதில் வந்து சத்து இருக்கா? கண்டிப்பாக கிடையாது மேடம். அதுலேயும் மெயின்லி ஆல்கஹால் அல்லாத வேற டாக்ஸின்ஸ் கூட கலந்துருக்கு. உங்கள் ஆல்கஹால் அல்லாத வேற டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால டேமேஜே அதிகம். ஸோ இட் இஸ் நாட் சேஃப். டாக்டரே சொல்லியாச்சு மக்களே, கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே டாக்டர், இப்போ ரீசெண்டாக வந்து ஹெப்படைட்டிஸ் டே முடிஞ்சுது. ஸோ இதில் மக்களுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அந்த ஹெப்படைட்டிஸ் பற்றின ஒரு விஷயத்தையும் ஒரு விழிப்புணர்வையும் நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதில் எத்தனை வேரியன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு குட்டியாக ஒரு சொல்லிடுங்க சார் ப்ரீஃபாக. மெயின்லி இந்த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் என்னது எவ்ரி இயர் நாங்கள் ஜூலை 28 கொண்டாடுவோம்.
எதுக்குன்னா இது ஹெப்படைட்டிஸ் பி கண்டுபிடிச்ச ப்ரொஃபஸர் ப்ளூம்பர்க் அவரை பிறந்த நாடு எனக்கு. மெயின்லி இந்த ஹெப்படைட்டிஸ் பற்றி லைக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுக்கு தான் நாங்கள் இந்த டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். மெயின்லி ஹெப்படைட்டிஸ் பி நீங்கள் சொன்ன மாதிரி A, B, C, D and E 5 வேரியண்ட்ஸாக இருக்குது. ஸோ அதுலேயும் A and E ಅನ್ನೋದು இட் இஸ் மெயின்லி நம்ம ஃபுட் அண்ட் வாட்டர் பார்ன். நம்ம ஃபுட்டு இல்லை ஏதோ வாட்டர் கண்டாமினேட் ஆகிருந்தால் அது மூலமாக தான் வர கல்லீரல் பாதிப்பு. வெரஸ் இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி அது பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா பிளட் ப்ராடக்ட்ஸ் மூலமாக இல்லை நீடல்ஸ் ஷேரிங், இப்போ ஐவி ட்ரக் அப்யூஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, இல்லை அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாக தான் இந்த ஹெப்படைட்டிஸ் பி இல்லை ஹெப்படைட்டிஸ் சி வரப்போகுது. ஹெப்படைட்டிஸ் டிசீஸ் வந்துச்சுன்னா என்னென்ன வந்து அறிகுறிகள் இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கான ட்ரீட்மெண்ட் பிளான் என்ன, ப்ளஸ் இந்த ஹெப்படைட்டிஸ் சி வேரியண்ட்க்கு வந்து க்யூரே இல்லை அப்படிங்கிறாங்களே, அது உண்மையா? நல்ல கேள்வி மேடம். இந்த ஹெப்படைட்டிஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அர்லி ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. மெயின்லி எல்லா லிவர் டிசீஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஜென்ரலைஸ்ட் வீக்னஸாக இருக்கலாம், பசி இல்லாத இருக்கலாம், கொஞ்சம் வயிற்று வலி வரலாம். பட் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் ஜாண்டிஸாக வரலாம். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இலி ஜாண்டிஸில் அர்லி ஸ்டேஜ்லேயே வரும். அண்ட் இது செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 to 4 வீக்ஸ் 2 இல்லை 4 வாரத்தில் அதே டிசீஸ் குறையும். ஸோ நீங்கள் சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட்டே போதும். அதுக்கு வேறு ஒன்றும் ஆன்டிவைரல்ஸ் இல்லை மாத்திரைகள் எடுக்கணும் அந்த மாதிரி தேவை கிடையாது. லிவருக்கு சப்போர்ட்டான சில டேப்லெட்ஸ் கொடுத்தாலே போதும். வெரஸ் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி என்னது ஒரு சைலண்ட் டிசீஸ் மாதிரி. அது ஹெல்த்தியான யாருக்கு கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு எப்போ என்கிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்கன்னா, சார் நான் பிளட் கொடுக்க போனேன், என்னை பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு கிருமி இருக்குது அப்படின்னு தான் எனக்கு அனுப்பிச்சுவாங்க. இல்லை சார் நான் ஒரு வெளிநாடு போகிறதுக்கே பிளட் டெஸ்ட் கொடுத்தேன் சார், உங்களுக்கு மஞ்சக்காமலை இருக்குது, லிவர் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் பி சி இன்சிடென்டலி டயக்னோஸ் ஆகுது நிறைய. உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிளட் ஆப்ரேஷன் ஆகிருக்கலாம், இல்லை ஏதோ இன்ஜெக்ஷன் மூலமாக, இல்லை வேறு லைக் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் மூலமாக, இல்லை லைக் ஷேரிங் ஆஃப் ரேசர்ஸ் ஆர் நீடல்ஸ் மூலமாக இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். பட் ஒரு அறிகுறி கூட இருக்காது. ஸோ டிசீஸ் அது ஒரு லிவர் ரொம்ப பாதிக்கப்பட்டது அப்புறம் தான் இந்த ஜாண்டிஸ் வருது, லிவர் சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போனது தான் வயிற்றில் தண்ணி வருது, இதெல்லாமே வரும். ஸோ அர்லி ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு எது ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் இந்த ஹெச்பிஎஸ்ஏஜி ஆன்டி ஹெச்ஐவியில் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் இருக்கா கண்டுபிடிச்சது பெட்டர். அப்புறம் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஹெப்படைட்டிஸ் சிக்கு க்யூரே இல்லையா அப்படி. அது நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தா ஆமாம் மேடம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்குது அண்ட் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஹெப்படைட்டிஸ் சி இஸ் கம்ப்ளீட்லி க்யூரபிள். ஸோ நாங்கள் ஒரு 6 to 12 வீக்ஸ் ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்தாலே போதும். தேங்க் காட். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு காமன் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு வயிறு வலி இல்லைனா இந்த ஒரு சைடில் மட்டும் வலிக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு சிலருக்கு பயம் இருக்கும், டாக்டர்கிட்ட போனால் பெரிய விஷயமா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக அவங்க வந்து எப்படி அனலைஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிளட் டெஸ்ட் மூலமா பண்ண முடியுமா? அப்படி பண்ணுறதா இருந்தால் என்னென்ன பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது சொல்லுங்கள். ஸோ வயிறு வலி நீங்கள் பிளட் டெஸ்ட் கேட்டிங்கன்னா மெயின்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்குது அது பார்ப்போம். அப்புறம் ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், ஹீமோக்ளோபின் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு பண்ணுவோம். அப்புறம் கணையம் டெஸ்ட், ஒரு அமிலேஸ் லைபேஸ் அப்படி சொல்லுவோம். வயிறு வலி ரொம்ப சிவியராக இருந்தால் அந்த கணையம் பாதிப்பு இருக்கலாம். ஸோ அதுக்காக கணையம் பாதிப்பு இருக்கா இல்லை செக் பண்ணுறதுக்கு ஒரு அமிலேஸ் லைபேஸ் அந்த பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் அது ஸ்கேன் ஒரு கண்டிப்பாக தேவை. சம்டைம் பித்தப்பையில் கல் இருக்கும்போது கூட இந்த மாதிரி வலி வரலாம். ஸோ ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பை சான்ஸ் உங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்பறம் கூட இந்த வயிற்று வலி குறையில வந்துட்டே இருக்காங்க, வயிற்று புண்ணு இருக்குது, ஒரு எண்டோஸ்கோபி கூட பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே சார், அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். மக்கள் வந்து தனக்கு தானே வந்து ஒரு மெடிசனை உருவாக்கிப்பாங்கன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப காமனாக இப்போ போகிறது வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டரில் கீ மிக்ஸ் பண்ணி குடிச்சோன்னா ஸ்டொமக் நல்லது. அதேமாதிரி நார்மலாக ஜீரா வாட்டர் ஒரு 4 லிட்டர் குடித்தா நல்லது. அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு ஒர்க்கிங் சொல்லுங்கள் சார். சரி, நீங்கள் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கேட்டிங்களா, கண்டிப்பாக ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கூட கிடையாது. பட் நீங்கள் காலை எழுந்தவுடன் ஜீரா வாட்டர் சொன்னீங்க. ஜீரா வாட்டர் கண்டென்ட் சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுலேயே கொஞ்சம் ப்ளோட்டிங் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, ரொம்ப கேஸ் இருக்கிற பேஷண்ட்க்கு கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. பட் எவிடன்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு கேள்வி கேட்டிங்க, கீ அப்படி. கீ என்னது லைக் மெயின்லி கீ கண்டென்ட்ஸ் லைக் இந்த ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ், விட்டமின் ஏ, டி, இ, கே, அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஒரு அளவுக்கு நல்லது. பட் கீலி ரொம்ப ஃபேட் இருக்கிறதுனால அதை நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு இருந்தால் உங்களுக்கு பை சான்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது,
இல்லை ஒரு கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தால் நிறைய எடுக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு அளவு மட்டும்தான் நல்லது, டெய்லி எடுக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ அதுவே வந்து வயிற்றுல புண்ணு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரியான ஒரு ஃபேட்டை எடுத்துக்கிட்டோன்னா மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், நமக்கு காரம் பெருசாக அதில் போய் அட்டாச் ஆகாது, அது வந்து ஸ்மூத்தாக போகும், டைஜஷன் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இதெல்லாம் கண்டிப்பாக மித்த மேடம். அந்த மாதிரி ஒன்று கோட்டிங் ஒன்று நம்ம பாடியில ஆயில் லூப்ரிகேஷன் மாதிரி இருக்காது மேடம் இது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நானே கேள்விப்பட்டிருக்கோம் HCl அதுதான் சுரக்குது, அதுவே அசிடிக்கான விஷயங்கள் உள்ளே இருக்குது, அதில் போய் நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னு எனக்கு தெரியலை. பட் இது ஒரு நல்ல ஒரு ஆன்சர் சார். ஸோ அடுத்து வந்து அலர்ஜிக் ஃபுட் ரியாக்ஷன்ஸ். ஒரு சிலருக்கு அது தனக்கு ஒத்துக்காதுன்னே தெரியாது, சாப்பிடுவாங்க ஒரு மாதிரி அசிடிக்காக, லைக் அவங்களுக்கு அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கலாம், ஸோ வயிறு வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணலாம், லைக் வலிக்கலாம், இல்லைன்னா டயரியா, டிசென்ட்ரி எது வேணால் நடக்கலாம். பட் அது அலர்ஜிக்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது, என்ன சிம்டம் இருந்தால் அது அலர்ஜிக்கான ஒரு விஷயம், அதுக்கு சொல்லுங்க சார். மெயின்லி சில பேருக்கு சில ஃபுட் ஒத்துக்காது. யூஸ்வலி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலி முட்டைக்கோசு, ப்ரொக்கோலி, முள்ளங்கி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்டா சில பேருக்கு லூஸ் மோஷன்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று சில பேருக்கு சீலியாக் டிசீஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது யூஸ்வலி நார்த் இந்தியா தான் காமன். அதுக்கு வீட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், இது நாங்கள் வீட் பேஸ்டாக லைக் ரோட்டியாக இருக்கட்டும், இல்லை சம் பிரெட்ஸு என்ன சாப்பிட்டாலும் அவருக்கு டக்குன்னு லூஸ் மோஷன்ஸ் வருது. ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் டக்குன்னு இந்த ஃபுட்ஸை கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். சில பேருக்கு ரொம்ப என்ன கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த டீ காஃபி குடிச்சா இல்லை ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா அந்த டைமில் எது கிடைக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் வரதெல்லாம் ரொம்ப காமன். ஸோ எந்தெந்த வியாதி இருக்குது அதை பொறுத்து தான் அந்த ஃபுட் ரியாக்ஷன்ஸ் தான் நாங்கள் சொல்லுவோம். ஓகே சார். இதில் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டவுட் ஒன்று இருக்குது. இந்த சென்சிட்டிவ் ஸ்டொமக்கில் வந்து ஒரு சிலர் சாப்பிட்ட உடனே வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் வந்துடும், போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவும் ஒரு கண்டிஷனா, அதுவும் சிண்ட்ரோமா அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லிடுங்க. இது மெயின்லி நீங்கள் கேட்டது சாப்பிட்ட உடனே மோஷன் போகணும், அது நார்மலி கூட நடக்கும். என்னென்னா நாங்கள் சாப்பிட்ட உடனே நம்ம பெருக்குடலோட மூவ்மெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு நாங்கள் கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இது நார்மலான நடக்கிற விஷயம் தான். சில பேருக்கு இது கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அவருக்கு நாங்கள் சாப்பிட்டோன்னே டக்குன்னு நாங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அப்படி ஆகுது. ஸோ இது ஒரு IBS இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப காமன். ஸோ நீங்கள் அந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த சிம்டம்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா? அப் டு சர்டன் லிமிட்ஸ். என்னென்னா நீங்கள் அது உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப்க்கு எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகே சார். சரி. ஓகே சார், இன்னைக்கு எங்கள் கூட இணைஞ்சு நீங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.